தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மின்சாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. குறிப்பா இந்த ஜாப்க்கு எக்ஸாம்ன்றது கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒர்க் லொகேஷன் எங்க இருக்கும், இது போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ரன் ஆகக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கிருந்து இப்போது இன்ஜினியர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர் போஸ்டிங்கான கேண்டிடேட்ஸை கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியலாக உங்களுக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓவராலாக 4 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் கீழே இன்ஜினியருக்கு 10 வேகன்சியும், சூப்பர்வைசருக்கு 10 வேகன்சியும், டோட்டலாக 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேகன்சியை வகுப்பு வாரியாக எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயிலையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 3 கேட்டகரியில் வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலில் 7, குவாலிட்டி அசூரன்ஸில் 2, பிளான்ட் லேபில் 1. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் இவங்க கொடுத்துருக்க இந்த டிசிப்ளினில், அதாவது மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டலர்ஜி இந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர். இந்த போஸ்ட்டுக்குமே சேம் 3 விதமான கேட்டகரியில் வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இதுக்கு 6 வேகன்சியும், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 2, பைப்பிங் குவாலிட்டி இதுக்கு 1, ஃபைனலாக பிளான்ட் லேப்க்கு 1. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதுமானதான் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது எந்த ஏரியாவில் இருக்கணுன்றதையும் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள். இவங்க கொடுத்துருக்க இந்த டேட் படி மினிமம் 22 வயதுலேருந்து மேக்ஸிமம் 35 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. அது ஆஸ் யூஷுவல் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வர மாதிரி தான். எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இவங்க அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பாருங்கள். இன்ஜினியர்ஸ் கிரேடில் வர போஸ்ட்டுக்கு 84,000 ரூபாயும், சூப்பர்வைசர் கிரேடில் வர போஸ்ட்டுக்கு 45,000 ரூபாயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் கேட்டகரியில் என்டிடிஎல் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு ஆஃப்லைன் மோட் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட வர 11/6/2025 இந்த டேட்குள்ளே இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது என்னென்ன சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வைக்கணுன்றதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் உங்களுடைய மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்துடைய ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓவராலாக இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ முடிச்சுட்டு கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.